திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து புளிய மரத்தின் மீது மோதி விபத்தானதில் 18 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அகிலா. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாற்றம்பள்ளி நோக்கி 40 பயணிகளை ஏற்றி கொண்டு அரசு பேருந்து சென்றது. இந்த பேருந்து ஓட்டுநராக ஜீவா என்பவரும் நடத்துனர் சவுந்தரராஜ் என்பவர் பணியில் ஈடுபடுறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா கட்டேரி பகுதியில் இந்த அரசு பேருந்து செல்லும் போது ஓட்டுநர் ஜீவா செல்போன் பேசி சென்றதாக பேருந்து இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருப்பதற்காக பேருந்து வளைச்ச போது அப்போது கட்டுப்பாட்டை இருந்து சாலையின் ஓரத்தில் உள்ள புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளனாக முதற்கட்ட விசாரணை தெரிய வருது. இந்த விபத்துல திவ்யா ஸ்ரீ முருகன், திவ்யா, மச்சராணி உள்ளிட்ட 13 பெண்களும் 4 ஆண்களும் 2 வயது குழந்தை என மொத்தம் 18 பேருக்கு காயம் ஏற்படுது. பின்னர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பொதுமக்கள் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. மேலும் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த 18 பேரும் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.